ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அன்னை பகவானுக்கு எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இங்கு கூடியிருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும், இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த திரு ரவி முருகப்பன் ஐயா, மெய்யம்மை ஆட்சி அவர்களுக்கு இருவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஹவு டு தே கேம் டு ஸ்ரீ அரபிந்தோ அண்ட் த மதர் என்ற சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வால்யூம், அதுல 4வது சாதகரை பற்றிய கதையை 4வதான கோயிலில் பிறந்தவர் என்ற தலைப்புல இந்த கதை இருக்கு. இந்த சாதகரை பற்றின கதைக்குள்ள நம்ம போலாம். எத்தனை பேருக்கு நமக்கு கோவில்ல பிறக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்? அந்த அரிய பெரும் ஒரு நிகழ்வு இந்த சாதகருடைய வாழ்க்கையில நடந்தது. ஆறுன்னே வச்சுக்கலாம் இந்த சாதகருடைய பெயரை. அவங்க பெயரை எதுவுமே நிறைய சாதகர்களுக்கு குறிப்பிடல. அதனால இந்த கதையில வர சாதகருடைய பெயர் ஆர். அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய சலுகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு. அவங்க அம்மா பிரசவ நேரம் நெருங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற கோயில், பிரசவம் நெருங்க போகுது, நாட்கள் இருக்கு, ஆனாலும் அவங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல தன்னுடைய சிநேகிதியை பார்ப்பதற்காக, அங்க பூசாரியா இருக்கிறவங்க இவங்க ஆருடைய அம்மாவுடைய சிநேகிதி. ஸோ அவங்கள பாக்குறதுக்காக அவங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போகும்போது, அந்த கோயிலே அவங்களுக்கு ஏதோ பிரசவ வலி இந்த குழந்தையை என்ற சாதகரை பெற்றெடுத்ததாக குறிப்பிடுறாங்க ஷாம்குமாரி அம்மா. இவங்க அது பிறக்கும் போது அந்த கோயில்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனா அந்த இவங்க வளர்ந்த பிறகு, வளரும் போதே இவங்களுடைய எங்கேயாவது ஒரு தீபத்தை பார்த்தாவே தன்னுடைய இதயத்துக்குள் அந்த தீபம் ஏற்றப்பட்டிருப்பதாகவே உணர்வேன். நான் கொஞ்சம் என் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கே அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நன்றி. அடுத்ததாக அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கும்போது எப்பவுமே அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இறைவனை அடைவது ஒன்றே தன்னுடைய நோக்கமா, அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. அதனால அவங்க பல துறவிகளையும் அன்னை இறைவனுடைய தொண்டர்களையும் தேடி தேடி சந்திச்சிருக்காங்க. அதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சத் சங்கம், அந்த மிகப்பெரிய ஆன்மாக்களை, ஒரு துறவு கொண்டவங்க, இறைவனுக்கு சேவை செய்பவர்கள், அது போல உள்ளவங்களெல்லாம் பார்க்கும்போது, ஞானிகளையும் துறவிகளையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெருமகிழ்ச்சி கிடைச்சிருக்கு. இப்படியாக வருடங்கள் ஓடியது. ஆர் ஒரு முழுமையான பெண்ணாக உருமாறினார். 22 வயசுல ஆர் 4 முறை விரதம் இருந்திருக்காங்க. 4 முறை என்ன விரதம் எப்படின்னா, ஒரு முறை 4 நாட்கள், அடுத்த முறை 6 நாட்கள், அதற்கடுத்த முறை 8 நாட்கள், கடைசியா 9 நாட்கள், இப்படி 4 முறை அந்த ஒரு விரதம் வச்சு. அவங்க உண்மையிலே ஜைன சமூகத்தை, அதாவது சமண சமயத்தை சார்ந்தவர். அதனால இப்படி ஒரு விரதம் வச்சு அவங்க விரதம் இருந்திருக்காங்க. அதுல கடைசியா இருந்த விரதமான 9 நாட்கள்ல இறுதி நாளை முடித்து வைத்து, அவருடைய விரதத்தை முடித்து வைப்பதாக இருந்த ஒரு சாது அவர் வரல. அது வராதனால ஆர் என்ன பண்றாங்க, அவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு பழங்கள், சில பரிசு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, சமண சமயத்துல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அந்த சமயத்தை சார்ந்த சாதுக்களுக்கு நிறைய அவங்க பரிசு பொருட்கள் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து தரிசனம் பண்ணி நமஸ்கரித்து விட்டு வருவார்கள். அது ஒரு சடங்காக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதே போல இவங்களும் ஆறும் காணிக்கையா நிறைய பழங்கள் மற்றும் பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு அவங்க கிட்ட அந்த பரிசு பொருட்கள், அந்த காணிக்கையை கொடுக்கும் போது ஆறுக்கு ஒரு விதமான ஆன்மீக அனுபவம் ஏற்படுது. அது என்ன அனுபவம்ன்றத விரிவா சொல்லல. ஆனா அந்த அனுபவம் ஆணுக்கு ஒரு சில நொடிகளே, ஒரு சில தருணங்கள் மட்டுமே நீடித்தது. அதனால இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம் என்ன ஆகுது, மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆவல் ஆறுக்குள்ள எழும்ப ஆரம்பிச்சுது. அப்ப பிற்பாடு அவங்களுக்கு ஆறுக்கு திருமணம் ஆச்சு. அவங்களும் அவங்க கணவரும் கணவருடைய தாய் மாமா, ஆறுக்கு மாமனார் முறை வரணும். ஸோ கணவருடைய தாய் மாமா வீட்டுலதான் ஆறும் ஆறுடைய கணவரும் வசிச்சு வந்தாங்க. ஆனா தாய் மாமா ஸ்ரீ அரவிந்தன் அன்னையின் அன்பர். அவர் வீட்டுல புகைப்படங்களை மட்டுமே வச்சிருந்தாரு. அன்னை ஏன்னா எல்லாருமே சமண சமயத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க புகைப்படம் மட்டும் வைத்து வணங்கி வந்தார். இதுல ஆர் இந்த புகைப்படங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு விதமான பரவசம் கிடைக்குது ஆருக்கு.
அதனால ஆறு என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள்ல தான் பாண்டிச்சேரி போகணும் அப்படின்ற தன்னுடைய ஆசையை கணவர்கிட்ட தெரிவிச்ச போது, கணவர் வந்து கொஞ்சம் மறுக்கிறார். எப்படின்னா, அந்த நாள்லாம் பாண்டிச்சேரி போனவங்க யாருமே மீண்டும் திரும்பி வருவதில்லை. இது ஒரு வழக்கமாயி போச்சு. அதனால நீ போனீன்னா நீயும் அப்படியே இருந்துருவேன்ற மாதிரி மறுத்துடுறாரு. இது வந்து இது எதிர்காலத்துல நடக்க போறத அவர் முன்கூட்டியே சொன்னாப்புலதான் இருக்கு. கணித்து ப்ரொஃபஸி மாதிரி கணித்து சொன்னாப்புலதான் இருக்கு. காலம் இப்படியே போகுது. இதுக்குள்ள ஆறுக்கு 3 குழந்தைகள் பிறக்குது. 3 ஆண் குழந்தைகள். இதுல வந்து ஆர் வந்து தன்னுடைய மாமனாரான தாய்மாமன், அதாவது கணவருடைய தாய்மாமன் வந்து என்ன பண்றாரு, ஆருடைய 4 வயது மகனை பாண்டிச்சேரிக்கு அழைத்து போறார். அழைத்து போய் பால்கனி தரிசனத்துல அன்னையை தரிசனம் செய்ய வைக்கிறார். அன்னையை பார்த்த அந்த குழந்தை வந்து அன்னை வந்து பால்கனி தரிசனம் கொடுத்துட்டு பின்புறமாகவே நடந்து சென்றாராம். அதை பார்த்த உடனே அந்த குழந்தை கேக்குது அந்த தாய் மாமாட்ட, என்ன அன்னை வந்து அவங்க ஏன் இப்படி நடந்து போறாங்க அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆர்வமா அவங்கள பத்தின விவரங்களை எல்லாம் கேள்வி கேட்டு சேகரிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை கருவிலை திருவுடையான்ற மாதிரி 1957 வந்து ஆர் தன்னுடைய 2 சிறிய வயது மகன்களுடன் பாண்டிச்சேரி அடைந்தார். அவருக்கு போகணுன்ற ஆசை இருந்துகிட்டே, ஆவல் இருந்துகிட்டே இருந்தனால அப்ப போறாரு. 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஆசிரமத்துல அனுமதிக்க மாட்டாங்கன்றதுனால அவர் வந்து தன் கணவருடைய நண்பர் வீட்டுல தங்கி இருந்தாரு. அப்ப கணவருடைய நண்பருடைய மனைவி அவங்க பொறுப்புல தன் குழந்தைகளை விட்டுட்டு ஆர் வந்து பிளே கிரவுண்டு போய் அன்னையை தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. பிளே கிரவுண்டு வாயிலை கடந்த உடனேயே ஆருக்கு ஏதோ தான் சொர்க்கத்துக்குள்ளேயே நுழைந்தார் போல ஒரு பேர் ஆனந்தம் கிடைத்தது. அதுக்கப்புறமா வந்து தன் குழந்தைகள் வந்து இங்கேயே படிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்லாம் ஆறு நினைச்சிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம மனதுல வந்து அன்னையினுடைய சாநித்தியம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம மனசுல என்ன, இது என்னுடைய கருத்து, என்ன தோணுதோ அதை கட்டாயம் அன்னை நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த ஆசைகள் எல்லாம் அன்னை பூர்த்தி பண்றாங்கன்ற மாதிரிதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அன்னையின் முதல் தரிசனம் வந்து கிடைச்சது ஆருக்கு பிளே கிரவுண்ட்ல. அண்ணன் அவங்க ஆருடைய கண்கள்லாம் கண்ணீர் பெருகி கண்கள் குளமாச்சு. தான் வந்து தெய்வத்தின் முன்னதான் நிக்கிறோன்றதுல ஆருக்கு மிகுந்த உறுதி ஏற்பட்டது. நாம யார் முன்னாடியும் நிக்கல, ஒரு மனித உருவம் இல்லது, தெய்வம் இறைவன் முன்னாடியே தான் நம்ம நிக்கிறோம். இறைசக்தி உடைய ஒரு சாநித்தியம் உள்ள உங்ககிட்ட முன்னாடிதான் நம்ம நிக்கிறோன்றதுல ஆறு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆனா ஒண்ணு சின்ன நெருடல் இருந்ததா இருக்கு. என்னன்னா அவங்க ஜைன சமயத்தை சார்ந்தவங்கன்றதுனால கடுமையான சமண மத கருத்துக்கள்லாம் உண்டு. அதுல அன்னையின் ஒப்பனை, அன்னை கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு மையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. இருந்தாலும் அவங்க வந்து சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. அதை இல்லை இவங்க தெய்வம், அதனால அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ஏற்புடைய தெய்வம் அவங்கதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இது மாதிரியே அவங்க வந்து 10 நாட்கள் வந்து சொர்க்கத்திலேயே இருக்கிறாப்புல பாண்டிச்சேரியில ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருந்துட்டு பிற்பாடு தன் ஊருக்கு திரும்புறாங்க. இது மாதிரி 6 வருடங்கள் வந்து இந்த நினைவுகளிலேயே கழிக்கிறாங்க ஆறு. அதுக்கு பிறகு 1963 வந்து கணவர் மற்றும் 8 வயது 7 வயது மற்றும் 5 வயதுடைய 3 குழந்தைகளோட 2வது முறை ஆர் வந்து பாண்டிச்சேரிக்கு வராங்க. ஆர் வந்து எதுவும் சொல்லாமலேயே, அவங்க எதுவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, இருந்தும் வந்து அவருடைய மூத்த மகன் வந்து என்ன சொல்றான், ஆசிரம பள்ளியில படிக்கிறதுக்கு தனக்கு விருப்பம் இருப்பதாக தெரிவிக்கிறார். தந்தை கிட்ட சொல்லும் போது தந்தை என்ன சொல்றாரு, இந்த இந்த பள்ளியில படிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போறது, என்ன படிக்க போற நீ அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் மறுத்துடுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து ஆர் வந்து பாண்டிச்சேரியில தங்கி இருக்காங்க. தங்கி இருந்த பிறகு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுறாங்க. திரும்பி ஊருக்கு போயிடும்போது அவருடைய வீட்டின் ஒரு மாடி பகுதியில இல்ல சில நாட்களுக்கு பிறகு வந்து அவர் தன் ஊருக்கு சென்று விட்டு திரும்பி வந்து அவங்க பாண்டிச்சேரியில தங்குறாங்க. அப்போ ஒரு வீட்டு மாடியில அவங்க குடியேறி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அறையில அங்க இருக்கிற அன்னை அன்பர்கள் நினைக்கிறேன் ஒரு அன்னை கேலண்டரை மாட்டி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் அதிகாலையிலேயே, ஃபர்ஸ்ட் டேலயே ஏர்லி மார்னிங் என்னாச்சு, 3 மணி அளவுல அந்த கேலண்டர்ல இருந்து அன்னை உருவம் வெளியே வர்றத ஆறு பாக்குறாங்க. மதர் வந்து ஆறு கிட்ட வந்து ஆற உலுக்கி உலுக்கி எழுப்புறாப்புல அவங்களுக்கு தோற்றம் கொடுக்குது. இது வந்து ரொம்ப இனிமையா இருக்கு ஆருக்கு. யாருக்குமே தான் மண்ணை இப்ப நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்தாவோ நம்ம கையை பிடிச்சுக்கிட்டாவோ எப்படி இருக்கும் நமக்கு, அந்த பரவச நிலையை அடைஞ்சிடுறாங்க ஆறு. அதே மாதிரி இது போல 3 நாட்கள் அவங்களுக்கு இதே போல கேலண்டர்ல இருந்து அன்னை எழும்பி வெளியே வந்து ஆற பிடிச்சு உழுக்கிறாப்புலயே இதே போல காட்சி தொடர்ந்து நடக்குது. இது ரொம்ப அற்புதமா இருக்கு ஆருக்கு.
ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த 3 நாட்களும் கழியுது. இதுக்கிடையில வந்து ஆசிரம பள்ளியில படிக்க விரும்புவதாக அவங்க மகன் வந்து தந்தைக்கு கடிதம் எழுதுறாரு. நான் இந்த ஆசிரம பள்ளியிலேயே படிக்கிறேன், நான் ஊருக்கு வரலன்னு. ஆனா தந்தை வந்து மீண்டும் மறுக்கிறார். அங்க குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு அவரால் இருக்க முடியல. அதோட அவருக்கு பெருசா ஆசிரமத்தை குறித்தோ பெரிய கருத்துக்கள் இல்லை. இந்த சமயத்துல என்ன பண்றாங்க, எல்லாமே அன்னைன்னு அவங்க சரணாகதியா இருக்கிறதுனால மகனுடைய புகைப்படத்தை மதருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மதர் வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆருடைய கணவர் வந்து இதுக்கு உடன்படாதனால திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ டிவைன் வில்ல யாரால எதிர்க்க முடியும்? அப்படி இருக்கும்போது திரும்ப போன குழந்தையும் தாயாரும் அங்க வந்து தந்தையை ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அதாவது குழந்தைனுடைய கம்பல்ஷனுக்கு தந்தை அடிபணிகிறார். கடைசியில வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அவரை எப்படி அனுப்புறாங்கன்னாக்கா, அவர் சென்னை செல்லும் விமானத்துல ஏத்தி விட்டு, இந்த கதைப்படி இவங்க வந்து மும்பைல இருக்கிறதா எனக்கு புரியுது. அவனை விமானத்துல ஏத்தி விட்டுட்டு சென்னை வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் மூலியமா அந்த குழந்தைய பாண்டிச்சேரி பஸ்ல ஏத்தி விட்டு, பாண்டிச்சேரியில தற்சமயம் வந்து ஆருடைய தாய்மாமன் அன்னை அன்பராக அங்கேயே செட்டில் ஆயிருக்காரு. ஸோ அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து குழந்தைய ரிசீவ் பண்ணிக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆருடைய கணவர். ஸோ இதே போல நடக்குது. அவருக்கு வந்த உடனே, அந்த குழந்தை வந்த உடனே அன்னை தரிசனம் கிடைக்குது. அடுத்த நாளே அன்னை தரிசனம் பெற்றவுடன் அந்த குழந்தையை ஆசிரம ஸ்கூல்ல சேர சொல்லி அன்னை உத்தரவு கொடுத்துடுறாங்க. ஸோ அன்னை அந்த குழந்தை வந்து அவன் விருப்பப்படி ஸ்ரீ அரவிந்தர் இன்டர்நேஷனல் சென்டர் ஆஃப் எஜுகேஷன் பள்ளியில சேர்ந்துடுறான். இதுக்கப்புறமா கோடை விடுமுறை போதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி வந்தார். அன்னை தரிசனத்துக்கு போன போது அன்னை அணிந்திருந்த ஒரு மிக நேர்த்தியான எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஒரு உடையினை கண்டார். அன்னை வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயே ஒரு ஃபிளாஷ் மாதிரி மைண்ட்ல வருது. எனக்கு எம்ப்ராய்டரி செய்ய வருமே, அதே போல இதே போல நம்மளும் ஏன் ஒரு உடையை எம்ப்ராய்டரி செஞ்சு இதை அன்னைக்கு காணிக்கையாக்க கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவருடைய தாய்மாமன், அதாவது கணவருடைய தாய்மாமன் ஆசிரமவாசியா இருக்கிறதுனால அவர் மூலியமா அன்னையின் உடையினுடைய அளவுகளை பெற்று அதே போல ஒரு கவுன் செய்யறாங்க. ஒரு கவுன்னா ஒரு ஃப்ராக்கு, அதுல வந்து சூரியகாந்தி பூக்கள் அதை வந்து அழகா எம்ப்ராய்டரி பண்ணி அடுத்த முறை அன்னை தரிசனம் பெற வந்த போது அன்னையிடம் அந்த கவுன் லாங்கா இருக்கிறதுனால அது கவுன் சொல்லுவாங்க, அதை காணிக்கையா கொடுக்கிறாரு. தான் அன்பை உழைப்பாக்கி உருவாக்கிய உன்னை அன்னைக்கு பரிசளித்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. இதுக்கு பிறகு 2 வாரங்களுக்கு பிறகு மே 9ஆம் தேதி தன் பிறந்த நாளுக்கு அன்னையிடம் சென்ற போது ஒரு சர்ப்ரைஸ். எப்படின்னா, அன்னை இவரிடமிருந்து காணிக்கையாக பெற்ற அந்த உடையை அணிந்திருப்பதை கண்டு இவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அப்போது எனக்கு எம்ப்ராய்டரி தெரியும், நான் அன்னைக்காகவே வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்போது எம்ப்ராய்டரி செக்ஷனோட இன்சார்ஜா இருந்த வசுதான்றவங்க இவரை மிகவும் ஊக்கப்படுத்தினாங்க. அங்க இருந்து எம்ப்ராய்டரி எல்லாம் செய்யறாங்க. பிறகு திருப்பியும் அவங்க ஊருக்கு வராங்க. ஏன்னா அவங்க அங்க தங்க நினைச்சா கூட குடும்பமும் கணவரும் அவங்கள மீண்டும் மீண்டும் கூப்பிடுறதுனால அவங்களால டோட்டலா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம திரும்ப ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறமா வந்து இந்த ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த எம்ப்ராய்டரி வேலையை வந்து தொடர்ந்து செய்யறாங்க. அன்னைக்கு பல புடவைகள் மற்றும் கைக்குட்டைகளை எல்லாம் எம்ப்ராய்டரி செஞ்சு பூ வேலைப்பாடெல்லாம் செஞ்சு அன்னைக்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இது வந்து அவங்க ஆருடைய கணவருக்கு கொஞ்சம் இந்த வேலை பிடிக்கல. ஏன்னா அவங்க டோட்டலா வந்து அதுலயே மூழ்கி இருக்காரு. என்ன எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டியில தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு பதட்டமும் பயமும் வரும் இல்லையா? எங்க தன்னை விட்டு விலகி போய் அன்னையிடமே அடைக்கலம் புகுந்துருவாரோன்ற பயத்துல அவருடைய கணவர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மறுக்கிறார், எதிர்க்கிறார். அதே போல தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா, இதே போல செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அவர் தன்னை விட்டு அன்னையிடமே சென்று விடுவார் என்று அஞ்சினார். இதை அறிந்த வந்து அதுக்கு பிறகு தன் கணவர் இல்லாத நேரத்துலதான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு ரகசியமாக அதெல்லாம் ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவரது ஆர்வமும் எம்ப்ராய்டரி வேலைகளும் ஒரு சேர வளர்ந்தது. இதுவால என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் உருவாகிறது. இது 1968ஆம் வருடம் பிப்ரவரி அல்லது மார்ச்ன்னு நினைக்கிறாங்க. ஷாம்குமார் அம்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு விதமான புரிந்து கொள்ள முடியாத ஒரு திணறடிக்கும் அனுபவம். அந்த அனுபவம் வந்து 15 நாளைக்கு ஏற்பட்டது.
அதாவது ஆருடைய கணவர் வந்து ஆபீஸ் போயிட்ட பிறகு அவங்க எம்ப்ராய்டரி ஒர்க்ல உட்காரும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் இது ஓப்பன் ஆகுது, அக உலகம், ஒரு அகக்காட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு விஷன் அது உருவாகுது. அது என்னன்னா அவங்க கண்ணு திறந்துதான் இருக்கு, ஆனா அப்படியே சினிமா பாக்குறாப்புல அவங்க திரைக்காட்சி போல பாக்குறாங்க, திரைப்படம் போல. அது எப்படின்னா அந்த அவருடைய கணவர் மற்றும் சில உறவினர்களோட கடந்த காலம், அவங்களுடைய கடந்த காலம், ஆருடைய கடந்த காலம், அவருடைய கணவர் மற்றும் சில உறவினர்கள், இவங்க எல்லாருடைய கடந்த காலமும் அப்படியே திரைப்படம் போல சில சமயம் 1/2 மணி நேரமோ, சில சமயம் 2 மணி நேரமும் காட்சி கொடுக்குது அவங்களுக்கு. இது 15 நாட்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் ஆர் என்ன பண்றாங்க, ஒரு விதமான ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு குறிப்பேட்டுல எழுதிக்கிறாங்க, ஒரு நோட்டுல. அத்தனையும் டெய்லி நடக்கிற இந்த சம்பவத்தை அப்படியே ஒண்ணு விடாம எழுதி வச்சுக்கிட்டு இது அவ்வளவையும் கடிதமா எழுதுறாங்க. அந்த கடிதத்தை ஆர் முடிக்கிற அன்னைக்கு அவங்க அறை முழுவதும், இது ஒரு அற்புதம், அறை முழுவதும் ஒரு தங்க நிற ஒளி வெள்ளம் அந்த அறை முழுவதும் நிரம்பியது. இத வந்து இந்த கடிதத்தை வந்து அவங்க தன் தாய்மொழியில தான் எழுதியிருக்காங்க. அதனால ஆசிரமத்தை சார்ந்த அவங்களுடைய சிநேகிதியான எக்ஸ் அப்படின்றவங்களுக்கு அனுப்பி, யாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணல, XYZ அப்படிதான் இதுல குறிப்பிட்டிருக்கோம் இந்த நூல்லையே. அந்த மாதிரி அவங்க எக்ஸ் கிட்ட அனுப்பி இதை வந்து தயவு செய்து மொழிபெயர்த்து அன்னையிடம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி இந்த கடிதத்தை எக்ஸுக்கு, தன்னுடைய சிநேகிதியான எக்ஸுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு ஆர் வந்து பாண்டிச்சேரிக்கு திருப்பி வராங்க ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை வரும்போது அந்த எக்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ எப்படி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் உனக்கு காட்சி கிடைக்குது? ஆனா ஏன்னா அவங்க தானே மொழிபெயர்த்து படிச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. ஸோ நாங்கெல்லாம் நீண்ட காலமா ஆசிரமத்துல இருக்கோம், ஆனா எங்களுக்கு இந்த மாதிரியான அகக்காட்சிகளோ இந்த மாதிரியான ஆன்மீக அனுபவங்களோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலையே, உனக்கு மட்டும் இப்படிலாம் எப்படி கிடைக்குது அப்படிலாம் கேட்கும்போது 15 நாட்கள் ஆர் பெற்ற இந்த அனுபவத்தினாலேயே மிகவும் குழப்பம் அடைஞ்சிருக்காரு. அதுல எக்ஸ் வேற இந்த மாதிரிலாம் கேட்ட உடனே அவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன ரைட்டா தப்பா, எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் வருது, கடந்த காலம் எல்லாம் ஏன் தெரியணும், இந்த மாதிரி பல கேள்விகள் அவரை வந்து குழப்பிக்கிட்டே இருந்துச்சு. இதுல வந்து என்னன்னா அப்புறம் அடுத்தது என்ன செய்யறாங்க, அவங்க இந்த குழப்பத்துக்கெல்லாம் விடை அன்னையால மட்டுமே அளிக்க முடியும்ன்றதுனால தான் அகக்காட்சியில கண்ட அத்தனை நபர்களின் புகைப்படங்களையும் ஒரு ஆல்பம் போல தயாரிக்கிறாங்க. அதாவது ஒரு நோட்டு புத்தகத்துல ஒட்டி அதை ஆல்பம் போல தயாரிச்சு அதை அன்னைக்கு எனக்கு காட்டணும் அப்படின்ற விருப்பத்தையும் வேண்டுகோளா வைக்கிறாங்க. அன்னையும் சம்மதம் அளிக்கவே அந்த ஆல்பத்தை அண்ணகிட்ட சேர்த்து விடுறாங்க. அன்னை வந்து கருணையோட ஒவ்வொரு போட்டோவையும் பாக்குறாங்க. ஆரோட மனசு, அவங்க பார்க்கும்போதே ஆரோடைய மனசுல இந்த குழப்பம் எல்லாம் போயிருச்சு. அதுக்கப்புறமா அன்னை வந்து ஆரை ஆசிர்வதித்து இங்கேயே தங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட ஆரோடைய குடும்பத்தினர் பாண்டிச்சேரிக்கு வந்து ஆரை ஊருக்கு திரும்புமாறு கெஞ்சுறாங்க. வந்து நீ இங்க இருக்கக்கூடாது, உன் கணவர் அங்க இருக்காரு, நீ என்ன இங்க இருக்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்ப ஆரின் கணவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஏற்படுறது. மதரை சந்திக்க கூட அவர் மறுத்துடுறாரு. அதனால ஆருடைய எவ்வளோ கெஞ்சி பார்த்தா அவங்க வர மனசை மாற்ற முடியல. அதனால ஆரின் மனசை மாற்ற முடியாத அவங்க அவருடைய ஆரோட தந்தையும் அவங்க உறவினர்கள் எல்லாம் திரும்பி ஊருக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு வந்து மதர் வந்து ஆரின் கணவர் அவங்களே கூப்பிடுறாங்க, நீங்க வா அப்படின்னு. ஏன்னா மதர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, யாருடைய அவங்கவுங்க சுபாவத்தை ஒட்டியே தான் மதர் போற ஒரு இது இருக்குன்றது நம்ம அன்னை அன்பர்கள் எல்லோருக்குமே தெரியும். நம்ம சுபாவத்தை ஒட்டியே தான் போய் அன்னை நம்மளை திருவுருமாற்றம் செய்வாங்க. அப்ப அன்னையை தரிசித்த ஆரோட கணவர் வந்து என்ன சொல்றாரு, நான் மட்டும் உங்களுடைய குழந்தை இல்லையா, நீங்க ஏன் இப்படி ஆரை இங்கேயே தங்க வச்சுக்கிட்டீங்க, ஆறு இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும்னு சொல்லிட்டு அவர் ஓன்னு அழறாரு. அப்ப மதர் வந்து அவரையும் அங்கேயே தங்க சொல்றாங்க. ஆனா வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லிடுறாரு, என் மனைவி போல நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, அதாவது அந்த ஒரு ஆயத்தம், அந்த என் ஆன்மா வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாததுனால எனக்கு அது சாத்தியமா படல, பிஸ்னஸ்லாம் அங்க இருக்கு, அதனால எனக்கு முடியாது, ஆனா ஆறு இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி அழறதுனால மதர் வந்து ஆரை கூப்பிட்டு, உன் கணவன் வந்து உன் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறாரு, இன்டென்ஸ் லவ் வச்சிருக்காரு, அதனால நீ வந்து அவரை விட்டு இப்ப பிரியற வேண்டாம், இதுல எனக்கும் உடன்பாடு இல்லை, அதனால நீ போயிந்து மதர் வந்து ஆருடைய மார்புல கையை வைத்து, நான் எப்போதும் உன்னோட இங்கதான் இருக்கேன், உனக்கு
எப்பெல்லாம் நான் தேவைப்படுறனோ அப்பெல்லாம் நீ என்னை உன் இதயத்துக்குள்ளேயே காண்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நாள் நீ வந்து உன் குடும்பம் முழுவதையும் இங்க அழைச்சிக்கிட்டு வருவ, அந்த காலம் வரும், நான் வந்து இது உனக்கு வாக்காவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு கிளம்பி போக சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அதே சமயம் ஆரோட கணவர்கிட்டையும் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இவளை ரொம்ப கட்டுப்படுத்தாத, அவளுக்கு எப்ப இங்க வரணும்னு நினைச்சாலும் சுதந்திரமா அனுப்பி வை, நீ அனுமதி கொடு. அதே மாதிரி அவ என்ன செய்யணும்னு நினைச்சாலும் நீ அவளை சுதந்திரமாக இயங்க விடு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து ஆருடைய கணவரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து மதருக்கு ஒரு லெட்டர்ல இந்த மாதிரி கணவருக்கு தெரியாம தான் எம்ப்ராய்டரி வேலையெல்லாம் பண்ணும்போது தனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுவதாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சதுனால அன்னை அவ்வளவு ஞாபகமா அதை மனசுல வச்சுக்கிட்டு, இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன, நமக்கு எப்ப குற்ற உணர்ச்சி வருது, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தடை ஏற்படும் போது நமக்கு வருது. அதே நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அதை செயல்படுத்துவோம். அதனால அதனாலதான் அதை மென்ஷன் பண்றாங்க. அவளுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யட்டும், அதை தடை செய்யாத அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் தன் பெற்ற குழந்தையை போல, பெற்ற மகளை போல தன் மருமகனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புற மாதிரி அன்னை வந்து அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்புறாங்க. சோ ஆரின் கணவரும் அன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, யாராவது அன்னை வாக்க மீற முடியுமா, அதனால ஊர் திரும்ப அதன்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு ஊர் திரும்புறாங்க. அதே மாதிரி ஆர் வந்து தன் விருப்பம் போல சுதந்திரமாக இயங்கினார். இரவும் பகலும் வேலை செய்கிறாரு. என்ன எம்ப்ராய்டரி, ஏன்னா இப்ப கணவருடைய ஒரு அனுமதி கிடைச்சிட்டதுனால இரவும் பகலும் எம்ப்ராய்டரி பண்ணி 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 தான் எம்ப்ராய்டரி பண்ண துணிகள் அந்த வகைகள் எல்லாம் விற்பனை செய்து அதன் மூலமா 19,000 ரூபாய் அந்த காலத்திலே திரட்டி அன்னைக்கு அதை காணிக்கையாக அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு பிறகு ஆர் வந்து தன் குழந்தைகளோட மும்பையிலிருந்து விடுமுறைக்கெல்லாம் பாண்டிச்சேரிக்கு வருவார். அப்போ 1971 ஆர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முறை நான் பாண்டிச்சேரி வரும்போதும் வெவ்வேறு இடத்துல தங்குறேனே, இங்க வந்து எனக்கு இங்கேயே ஒரு சொந்த வீடு இருந்தா நான் அதுல வந்து சௌரியமா தங்கிட்டு போலாமேன்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சொந்த வீடு இங்க அமையணும் அன்னையே, உங்க ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்னை வந்து அன்னையின் ஆசையினால என்ன பண்றாங்க, ஆரின் கணவர் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு ஆருக்காக பல வீடுகளை பார்க்கிறார். அப்போ ஒன்னும் அமையல ஃபர்ஸ்ட். ஆனா ஒரு வீட்டு பார்க்கும்போது அதுல நுழையும் போதே ஆருக்கு இதுதான் தனக்காக அமைய இருக்கிற வீடுன்ற உணர்வு ஏற்பட்டுடுது. இத்தனைக்கும் அந்த வீட்டுக்குள்ள கூட போல, அந்த வீட்டுல கால் வச்ச உடனே அவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கு. உனக்கு எப்படி அப்படி தோன்றியதுன்னு ஆருடைய கணவர் கேட்கும்போது கூட ஆறு என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு வந்து அதுதான் எனக்குன்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு உறுதி ஏற்படுது அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஆரோட கணவர் என்ன செய்யறாரு, மதியம் வீட்டுல படுத்து அவங்க தங்கி இருக்கிற இடத்துல படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போதே, அப்படின்னா இது எதுக்காக மென்ஷன் பண்றாங்கன்னாக்க அவ்வளவு அன்பு ஆரின் கணவருக்கு அவங்க மேல இருக்கு, தன் மனைவி மேல அத்தகைய ஒரு அன்பு வச்சிருக்காரு. அதனால அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இவர் போய் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடுறாரு. விலைக்கு வாங்கிட்டு அந்த வீடு பார்க்க போனா மின் வசதியோ ஒரு பாத்ரூம் வசதியோ இல்லாத ஒரு பழைய கால வீடு, பழைய வீடு, அசௌகரியங்களுக்கெல்லாம் பழக்கப்படாத ஆறு. ஆனாலும் இதுதான் அன்னை தனக்காக ஒதுக்கிய வீடு, தனக்காக அளித்திருக்கும் வீடுன்னு சொல்லி அதுலயே வசிக்க துவங்கினார். அதுக்கு பிறகு வந்து 1972 என்ன பண்றாங்க, ஆருடைய கணவர் மிகுந்த வசதி படைத்தவர், பெரிய பிசினஸ் மேன், நிறைய ஏர்ன் பண்றாரு. சம்பாதிக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசா ஒண்ணு கட்டணும்னு அவங்க ஆயத்தமாறாங்க, ப்ரிப்பேர் ஆறாங்க. இந்த சமயத்துல வந்து 1971 மார்ச் மாசம் பாண்டிச்சேரி வருவதற்கு முன்னாடியே ஆர்கிட்ட வந்து அவருடைய கணவர் கொடுத்த ஒரு அவருக்காக பரிசளித்த ஒரு கிஃப்ட் கொடுத்த ஒரு பெண்டன்ட், அது வந்து டைமண்ட் பெண்டன்ட், அது மதருடைய சிம்பல் வடிவத்துல இருந்தது. அதை வந்து ஆருக்கு எப்பவுமே அதை மதருக்கு கொடுத்துடணும்னே தோன்றி கொண்டிருந்தது. அந்த ஆனா கணவருக்கு என்ன சொல்வாரோ, ரொம்ப விலை உயர்ந்தது இல்லையா, வைர பெண்டன்ட்னா, வைர கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு பெண்டன்ட்னா டாலர், செயின்ல போட்டுக்கிற ஒரு டாலர், அது வந்து சிம்பிள் வடிவத்துல இருந்ததுனால மதர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்படுறாங்க ஆறு. ஆனா கணவருக்கு பயந்து அதை செய்யல. ஒரு முறை வந்து அதை பயந்துகிட்டு மும்பைக்கே எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பயந்துகிட்டு தயக்கத்துல மும்பைக்கு திருப்பி எடுத்துக்கிறாங்க. ஆனா 1973 மதர் தன் உடலை நீத்த செய்தி அறிந்து தன் அரைக்கதவை சாற்றி கொண்டு
நீண்ட நேரம் ஆர் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து கணவர் கேட்கிறாரு, மதர் தான் சமாதி அடைந்து விட்டாரு, இனி பாண்டியில வீடு இருந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கும்போது ஆருக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ அன்னையே இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துச்சுன்னா நான் உங்களை, அவங்க அன்னை தன்னுடைய சரீரத்தை தான் விட்டுருக்காங்கன்றதுல ஆருக்கு மிகுந்த உறுதி. அன்னை அங்கதான் இருக்காங்க, அவங்க பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்றதுனால அவங்களுக்கு ஆசிரம் போக முடியாதோ, தான் போய்த்து மீண்டும் பாண்டிச்சேரியில தங்க முடியாத போயிருமோன்னு எல்லாம் பயந்துகிட்டு நிறைய பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனாலும் அவங்க 19ஆம் தேதியே அன்னையின் உடல் இருக்கும் போதே பாண்டிச்சேரி ஆசிரமம் வந்தாங்க இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக, அன்னையின் தரிசனத்திற்காக. அப்புறம் மெடிடேஷன் ஹால்ல மதருடைய உடல் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்க வந்து என்ன பண்றாங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கிறது. ஆர் வந்து தன்னுடைய அந்த டைமண்ட் பெண்டன்ட்டை அன்னையுடைய உடல்ல அன்னையுடைய காலடியில அந்த பெண்டன்ட்டை வச்சிடுறாங்க. வச்சுட்டு இரவு முழுவதும் அன்னையின் உடல் அருகிலேயே அங்க ஆசிரமத்திலேயே இருந்தாங்க ஆர். அவருடைய கணவர் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இவங்க மட்டும் அங்கேயே இருக்க, அன்னையை விட்டு நீங்கவே இல்லை. அப்போ ஆர் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு அகக்காட்சி வருது, ஒரு விஷன். என்னன்னா ஆர் வந்து தன்னுடைய டைமண்ட் கணவர் பரிசளித்த டைமண்ட் பெண்டன்ட்டை வச்சுட்டதுனால தன் கணவருக்கு ரொம்ப கோபம் வந்து பயங்கரமா அவர்கிட்ட வந்து சத்தம் போடுறது போல அவருக்கு ஒரு காட்சி வர வேண்டாம், நமக்கெல்லாம் மனசுலயே தோணும், அது அவங்களுக்கு காட்சியா வருது. அதுல வந்து அன்னை வந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க அன்னை கிட்ட அழைச்சிட்டு கால் பண்றாங்க, காலிங் மதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து கண்ணை கண்களை திறந்த போது ஆர் வந்து அன்னை தன் அருகே வருவதை கண்டார். அந்த சமாதியில இருந்து அப்படியே அவங்க உடல் இருக்கும் போதே இந்த சம்பவம் நடக்குது. சோ அன்னை வந்து அப்படியே உடல்ல இருந்து எழுந்து தன் அருகே வர்றது போல கனவு காட்சி கண்டார். அது மட்டும் இல்ல, அருகே வந்து அவங்க கைய ஆரோட தலையில வச்சு ஒரு ஆசி கொடுக்குறாப்புல, ஆசீர்வாதம் பண்றாப்புல வச்சுட்டு மீண்டும் மறைந்து போனார். இப்போ மதர் ஆருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆனந்தம் ஒரு பக்கம், அதே சமயம் இப்படி மதர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழறாங்க மதர். ஆனா அன்னை அந்த நேரத்துல தன் கணவர் மீது இருந்த பயம் அவங்களுக்கு போயிடுச்சு. அன்னை இருக்காங்க, அன்னை தான் நம்மளை பிளஸ் பண்ணிட்டாங்களே, எதுவும் நடக்காது, அசம்பாவிதமா எதுவும் நடக்காது, அவருடைய கோபமும் அன்னை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் மன உறுதியும் வந்துடுது. அதுக்கு பிறகு வந்து அன்னையின் உடலை சமாதியில அடக்கம் செய்த அப்புறமா தான் ஆர் வந்து ஆசிரம பில்டிங்கை விட்டே வெளில வராங்க. இதற்கு பிறகு 20ஆம் தேதி இரவு வந்து ஆசிரம மெடிடேஷன் ஹால்ல அந்த படிக்கட்டு மேல அன்னை நிக்கிறாப்புல கூட நிறைய போட்டோகிராஃப்ஸ் இருக்குமே, அந்த படிக்கட்டு கிட்ட அருகில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தியூமன் பாய் வந்து அவங்ககிட்ட வந்து ஆறுகிட்ட வந்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ காணிக்கையா வச்சிருந்த பெண்டன்ட் அன்னையோட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அன்னையோட அந்த காணிக்கையும் சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டதுன்ற மாதிரி புரியுது நமக்கு. சோ இதனால ஊக்கமடைந்த ஆர் வந்து தன் கணவரிடம் அவர் தனக்கு அளித்த டைமண்ட் பெண்டன்ட்டை தான் மதருக்கு காணிக்கையாக்கி அது மதருடன் சமாதியில இருக்கு செய்தியை சொல்றாரு. அது ஒரு தைரியம் வந்துருச்சு, மதர் கூட தான் இருக்கு பெண்டன்ட், மதரே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி தைரியமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க, விஷயத்த அவ்வளவு சொல்லிடுறாங்க. இப்ப இதை கேட்ட உடனே என்ன ஆகும், கண்டிப்பா அவருடைய கணவருக்கு கோபம் தான் வரும், ஏன்னா அது விலை உயர்ந்த பொருள். சோ ஆர்னு வந்து அகக்காட்சியில எப்படி கண்டாரோ அதே போல கோபத்துல நீ வந்து பிளாஸ்ட் ஆறாரு, அப்படியே வெடிக்கிறாரு. என்ன கேட்காம ஏன் கொடுத்த அப்படின்னு அவர் சத்தம் போட்டதுக்கு ஆர் ரொம்ப அமைதியாக, நான் காணிக்கையா கொடுத்துட்டேன், இதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க, இனி வரும் காலங்களில் நான் எனக்காக எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அன்னை மேல ஒரு அன்பும் ஒரு பக்தியும் இருக்கணும். எனக்கு எதுவுமே வேண்டாம், அன்னைக்கு தான் நான் கொடுத்துட்டேன், அதோட விட்டுருங்க, என்னை நான் எதுவுமே உங்களை கிட்ட தொந்தரவு பண்ணல, ஸோ எனக்கு நீங்க என்னெல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருக்கீங்களோ அது அவ்வளவு அன்னைக்கு சேர்ந்துருச்சுன்ற மாதிரி அந்த ஒரு தியாக உணர்வோட, அதாவது செல்ஃப் கிவிங், அந்த உணர்வோட அவங்க பூரண சரணாகதியா அடைஞ்சிருக்காங்க மதர்கிட்ட. ஸோ இப்படி சொன்ன உடனே ஆருடைய கணவருக்கு வந்து என்ன பதில் சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் சொன்னா. அப்ப அவங்க வந்து ஆனாலும் அவருடைய சினம் தனியல, பெரும் கோபத்தோடய அவர் அங்கிருந்து விலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆருடைய கணவர் வந்து சமாதி தரிசனத்துக்கு வந்து சமாதியில தலை வைத்து வணங்கும் போது
அன்னை சமாதியிலிருந்து வெளிவருவதே அவர் காட்சியாக காண்கிறார். அவருக்கு இந்த அகக்காட்சி வருது. அப்போ மதர் வந்து கேக்குறாங்க ஆருடைய கணவர்கிட்ட, நீ இதுக்காகத்தான் கோபப்படுறியா? ஆர் வந்து தனது உணர்வுகளையே, அவளுடைய அன்பையே, பரிபூர்ண அன்பையே எனக்கு காணிக்கையா கொடுத்திருக்கா. இந்த பொருளை எனக்கு கொடுத்ததா நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லி அன்னை வந்து ஆருடைய கணவரை சமாதானப்படுத்துறாரு. அதாவது நீ இதை விட அதிகமாக நீ வந்து உனக்கு நிறைய கிடைக்கும், இதை விட அதிகம் உனக்கு கிடைக்கும், நீ இதை பத்தி ஒரி பண்ணாதன்ற மாதிரி அன்னை வந்து சமாதானம் படுத்திட்டு அன்னை மறைஞ்சிடுறாங்க. இந்த அன்னையே வந்து இதை சொன்னா எப்படி சமாதானம் அடையாம இருக்க முடியும்? இதனால ஆருடைய கணவர் சமாதானம் அடைஞ்சு மும்பை வந்துடுறாரு. இந்த கோபத்துல வந்து தன் கணவர் பாண்டிச்சேரியில வீடு கட்டலைன்னா எப்படி ஆறுது, தன்னால எப்படி நம்ம அங்க வசிக்கிறது அப்படின்லாம் ஆறு ரொம்ப கவலைப்பட்டு திருப்பி அன்னைக்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆறும் மும்பைக்கு போயிடுறாங்க திருப்பி. ஆனா அந்த நேரத்துல ஆருடைய கணவர் வந்து ஆறுகிட்ட எதுவுமே கோபத்தை காட்டாம சமாதானமாவே இருக்காரு. ஆனாலும் ஆரிடம் தான் சமாதியில கண்ட அன்னையின் திருக்காட்சியை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா டிசம்பர் மாசம் வந்து மும்பைல இருந்து கிளம்பி அவருக்கு ஒரு மாற்றம் வந்துடுது. ஸோ மும்பைல இருந்து கிளம்பி பாண்டிச்சேரிக்கு வந்து 6 மாசம் தங்கி தான் புதிதாக கட்டவிருந்த ஒரு அழகான வீடு அதனுடைய மேற்பார்வை செய்வதற்காக அவர் 6 மாசம் பாண்டிச்சேரியிலே தங்குறார், ஆருடைய கணவர். இப்படியாக மெல்ல மெல்ல ஆரோட கணவர் வந்து திருவூர் மாற்றம் அடைஞ்சார். அன்னை முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஆர்கிட்ட, உன்னோட கணவருடைய உள் ஜீவன் வந்து ரொம்ப சிறப்பானது, அது உயர்வானது. ஆனா அவருடைய புற ஜீவன், இன்னர் பீயிங் அவுட்டர் பீயிங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்னர் பீயிங் வந்து ரொம்ப சிறப்பானது, வெரி குட் ஹார்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புறஜீவன் வந்து அது புறத்துல இருக்கிற பல்வேறு தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறதுனாலதான் அப்படி பிஹேவ் பண்றாங்க நிறைய பேர். அது நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கோபப்பட்டாலும் அவன் வந்து நல்லவன், அன்பானவன், பலாப்பழ பலாப்பழம் போல வெளியில முள்ளு இருக்கும், உள்ள சொல்ல இனிப்பா இருக்கும். அந்த மாதிரி அன்னை வந்து சொல்லி ஏற்கனவே சமாதானம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இது இருக்கிறதுனாலவே வந்து ஆருடைய கணவரும் வந்து நீண்ட நாட்கள் அதுக்கு பிறகு பாண்டிச்சேரியிலே தங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆருடைய கணவரது தொழில் வந்து அன்னையினுடைய வாக்குக்கு ஏற்ப பல மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சு ரொம்ப தாராளமாக பணம் இருந்ததுனால அவரும் அன்னைக்கு காணிக்கையாக நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து ஆருடைய சுற்றத்தார், கணவர், மற்றவங்க எல்லாருமே வந்து ஆறுகிட்ட தான் வந்து அப்பெல்லாம் காணிக்க, அந்த நாள்ல எல்லாம் நன்கொடை ஆசிரமத்துக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கும்போது பணமாக தான் கொடுப்பாங்க. அப்போ அதை நிறைய கொடுப்பாங்க, ஒரு பண்டிலா கட்டி. வந்து அதை என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்ட இருந்து அந்த மணி அவ்வளோ கலெக்ஷன். இப்போ நம்ம கூட ஆசிரமம் வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உண்டியல்ல போட்டுருங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி அவங்க கொடுக்குற பணம் அவ்வளவையும் எண்ண கூட மாட்டாங்க. அப்படியே ஒரு பண்டிலா கட்டி அந்த பண்டில பத்திரமா எடுத்துட்டு வந்து அன்னைகிட்ட கொடுத்து அன்னை அந்த பொட்டலத்தை பிரிச்சு அன்னை தான் எண்ணுவாங்களாம். அது மாதிரிதான் வந்து நிறைய ஆசிரமத்துக்கு டொனேஷன்ஸ் வந்து அவங்களுடைய டொனேஷன் பிளஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட டொனேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லுவாருன்னா, நளினி தான் ஆசிரமத்தை வந்து அவருக்கு ஒரு பீரியட்ல ஆசிரமம் ரொம்ப பொருளாதார நெருக்கடியை சந்திச்சது. அது நம்மெல்லாம் கேள்விப்பட்டதுதான். அன்னை வந்து தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கூட விற்று ஆசிரமம் நடத்துவதற்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ பொருளாதார நெருக்கடி எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இந்த வந்து நிறைய பண உதவி செய்திருக்காங்க. டொனேஷன்ஸா அவங்க பல லட்சங்கள் ஆயிரங்கள்ன்ற மாதிரி கொடுத்து உதவி இருக்காங்கன்றத நொலினிதா குறிப்பிடுறாரு. அதே போல இந்த ஆருடைய கதையை நம்ம கேட்கும் போது என்ன தோணுதுன்னா, தன்னையே அழித்தல். அதாவது தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம சர்வ பரித்தியாகம்னு சொல்லுவோம் இல்லையா, தனக்கு என்ன கிடைச்சாலும் அதை அன்னைகிட்டயே ஒப்படைச்சிடணும்ன்ற ஒரு ஆர்வமும் ஒரு தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு செல்ஃப் கிவிங்கும் அது ஒரு சரண்டர். அதுதான் டோட்டல் சரண்டர்னு சொல்றது. அது வந்து சரணாகதி இவருடைய தொடர்ந்தது. அவருள்ள இருந்த பக்தி அப்படின்ற ஒரு தீப்பிழம்பு பிரகாசமாக எரிந்து கொண்டே இருந்தது ஆருடன். இத்துடன் இந்த ஆர் என்ற அன்பரின் கதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.